வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அலகு 2 அளவிகள் பயிற்சி 2க்குரிய கணக்குகளில் 6 மற்றும் 7வது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம். 1, 2 ஒரு வீடியோவாகவும் 3, 4, 5 கணக்கு ஒரு வீடியோவாகவும் இப்போ 6, 7 போடுறோம். மொத்தம் இந்த பயிற்சியில் இது 3வது வீடியோ. இதில் 6வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உருவம், ஒரு ஏவுகணை பார்த்தாவே தெரியலையே, ராக்கெட் மாதிரி இருக்குது. அதில் படத்தில் அந்த ஏவுகணையினுடைய வடிவம் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துக்கிற அளவை பொறுத்து அதனுடைய பரப்பளவு கேட்குறாங்க. நம்மளுடைய கான்செப்ட் என்ன, படத்தை பார்ப்போம். அதில் என்னென்ன வடிவங்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம முடிவு பண்ணி அதுக்குரிய ஃபார்முலாவஸை நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தாவே எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சரிவகம், இது ஒரு செவ்வகம், இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த 2 நடுவில் டாட் போட்டிருக்காங்க இல்லையா, 2 முக்கோணங்கள், 2 செங்கோண முக்கோணங்கள் இருக்குது. அப்போ இந்த ஏவுகணையினுடைய மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா, சரிவகத்தின் பரப்பளவு கூட்டல் செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் 2 முக்கோணங்களின் பரப்பளவு. சரி, கொடுத்துருக்கிற அளவுகள் எல்லாம் நம்ம எழுதிக்கலாமா? சிஎட் இப்போ கொடுக்கப்பட்ட வடிவத்தின் பரப்பளவு நான் சொல்லிட்டேன். இப்போ சரிவகத்துக்கு வரேன்டா. சரிவகத்தை பொறுத்தளவுக்கு ஹெச் உயரம் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறோம். இப்போ இதுதான் சரிவகத்தினுடைய உயரம். அப்போ இது இணைப்பக்கங்கள், இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் சொல்லும்போது இந்த ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னது, இணைப்பக்கங்கள். அதனால் அதை ஒன்றை ஏன்னு வச்சுக்கணும், ஒன்றை பீன்னு வச்சுக்கணும். இப்போ குத்தாக இருக்கிறது நம்ம உயரம். அப்போ உயரம் 20 சென்டிமீட்டர். ஓகே, ஒரு பக்கம் ஏ 50 சென்டிமீட்டர். இதை நம்ம 50 சென்டிமீட்டர் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், பீன்னு சொல்லி வச்சாச்சு. நம்மளுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அரை ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி சதுர அலகுகள்னு சொல்லுவோம். அரை போட்டாச்சு, ஹெச்சுக்கு பதிலாக 20 போட்டாச்சு, பெருக்கல் ஏ ப்ளஸ் பின்னா 50 + 30. ரைட்டு. இங்கே ஓர் 2 2 பைத்து 2 20ன்னு அடிச்சிட்டேன். அப்போ இங்கே 10 மட்டும், ஓர் 10 10 மட்டும் இருக்குது. பெருக்கலுக்கு பெருக்கல் 50 30 கூட்டினேன்னா எவ்வளோ வரும், 80 வரும் இல்லையா? அப்போ 80 10 கூட்டினா 80 10 எவ்வளவு, 800 சதுர சென்டிமீட்டர்ங்கிறது கொடுக்கப்பட்ட வடிவத்தில் இருக்கிற சரிவகத்தினுடைய பரப்பு மட்டும். அடுத்து செவ்வகத்துக்கு போகலாம்னா, செவ்வகத்தை பொறுத்தளவுக்கு இது நீளம், இது அகலம். சரியா? அப்போ நீளம் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பாரு. இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறது மொத்தம் 120 கொடுத்துட்டாங்க. இப்போ அகலம் இங்கே 30 கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ நீளம்னா நம்மளுக்கு இதிலிருந்து இது வரைக்கும் தான் வேணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது இதிலிருந்து இது வரைக்கும். அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ, ஒரு 20. அப்போ இந்த 20 நம்ம இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற 20 கழிச்சிடறோம். இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, இங்கிட்ட ஒரு 20 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 20ஐயும் எதுலேருந்து கழிக்கணும், இந்த 120லேருந்து கழிச்சா மிச்சம் வாரது தான் இந்த செவ்வகத்தினுடைய நீளம். அப்போ நீளம் எல் ஈக்குவல் டு 120 கழித்தல் 20 கழித்தல் 20 எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா, சென்டிமீட்டர். அப்போ 120ல் 40 போச்சுன்னா 80 சென்டிமீட்டர். அகலம் பி நம்ம முதலே காமிச்சிட்டோம், 30 சென்டிமீட்டர். அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும், நீளம் பெருக்கல் அகலம் சதுர அலகுகள் 80 பெருக்கல் 3. அப்போ 8 3 பெருக்குன்னா 24. 2 0க்கு 2 0 போட்டால் 2400 சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால சதுர சென்டிமீட்டர் போயிடும்மா. இப்போது முக்கோணத்துக்கு வாங்கடா. முக்கோணத்துக்கு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் இங்கே கூட காமிக்கிறேன் நான், ஒரே நிமிஷம். இப்போ இங்கே 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காகமா, இப்படி போட்டாங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா செங்கோண முக்கோணம்னு சொல்லி பேர் இல்லையா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது 30 சென்டிமீட்டர்னா இது எவ்வளோமா இருக்கும், 30 சென்டிமீட்டர் இருக்கும். இது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 20 என்ன நம்ம உயர வச்சுக்கலாம், ஹெச் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் வைக்கலாம். அப்போ இதுதானே அடிப்பக்கம். அடிப்பக்கம் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு, 30. ஆனால் நம்ம இந்த செவ்வகத்துக்கு இந்த முக்கோணத்துக்கு தனியாகவும் இந்த முக்கோணத்துக்கு தனியாகவும் போட போகிறோம். அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் 30னா சரி பாதி எவ்வளவு இருக்கும், 15 தானே இருக்கும். அப்போ ஒவ்வொரு முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் எவ்வளோ தான் இருக்குது, 15. நான் முதல்ல ஒரு முக்கோணத்துக்கு கண்டுபிடிச்சி அப்புறம் அதை 2ஆல் பெருக்கி 2 முக்கோணத்துக்கு நான் வச்சுக்க போகிறேன். ரைட்டாம்மா? அப்போ அடிப்பக்கம் பி ஈக்குவல் டு 30/2. ஏன் 30/2ன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? அதனால் அது 15 சென்டிமீட்டர். உயரம் ஹெச் 20 சென்டிமீட்டர் வச்சுக்கலாமா? அப்போ அரை பிஹெச் போடும் பொழுது அரை பெருக்கல் பி 15 பெருக்கல் 20 ஓர் 2 2 இங்கே பைத்து 2 20 15 80 பெருக்குன்னா எவ்வளோ வந்துருச்சு, 150 சதுர சென்டிமீட்டர் வந்துருச்சம்மா. இப்போ நம்ம மொத்த பரப்பளவு ஒரு முக்கோணத்துக்கு தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். அவங்க 2 முக்கோணம் இருக்கு இல்லையா? அப்போ 2 முக்கோணங்களின் பரப்பளவு 2 பெருக்கள் நம்ம கண்டுபிடிச்ச 150 பெருக்கும்போது 2 150 300 சதுர சென்டிமீட்டர். அப்போ ஏவுகணையினுடைய பரப்பளவு வேணும்னா வாட் இஸ் திஸ் 800 அப்படிங்கிறது என்னது, 800 அப்படிங்கிறது அந்த சரிவகத்தினுடைய பரப்பளவு கூட்டல் 2400 செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் 300ங்கிறது 2 முக்கோணங்களின் பரப்பளவு. 3ஐ கூட்டும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ வருது, 3500 சதுர சென்டிமீட்டர் வருது.
அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற வடிவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம செறிவகம் சதுரம் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போகாமல் ஒரு ஒழுங்கற்ற வடிவம்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதை பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கோணம் வருதாம்மா. நான் இதை முக்கோணம் 1ன்னு வச்சுக்கிறேன். இது ஒரு முக்கோணம் 2, எல்லாமே இந்த இடத்துல டானா மாதிரி வரும். எல்லாமே என்னது செங்கோண முக்கோணம். ஆக்சுவலாக உங்களுக்கு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க புக்கில். அப்போ இந்த இடத்துல இப்படி டானா மாதிரி வரும். இங்கே ஒரு செங்கோண முக்கோணம், இப்படி வா, இங்கே ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ 1 2 3 4 4 செங்கோண முக்கோணங்கள் இருக்குது. இது என்னன்னு பாருமா, இது 2 இணைப்பக்கங்களாம்மா. இது வந்து என்னது அடிப்பக்கம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னும் பொழுது அது உங்களுக்கு வந்து அது வந்து என்ன ஆகுதுன்னா சரிவகமாகிடுது. சரியா? இப்போ சரிவகத்தினுடைய பரப்பளவு வந்து அரை ஹெச்ன்ட்டு a+b போடுவோம். அதை நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்க கொடுத்ததுபடி இதனுடைய மொத்த பரப்பளவு வேணும்னா 4 முக்கோணங்களின் பரப்பளவுகளின் கூட்டல் அந்த சரிவகத்தின் கூடுதல், இதெல்லாம் சரிவகத்தின் பரப்பளவினுடைய கூடுதல், இதெல்லாம் கூட்டினா கிடைக்கும். இப்போ நான் முக்கோணம் 1க்கு வரேன். இங்கே பாருங்களேன், முக்கோணம் 1ல் வந்து அடிப்பக்கம் இது பேஸ், இது சரியா, அது அந்த எவ்வளவு 3 மீட்டர். இது நின்றுட்டு இருக்கிறது தான் உயரம், அது எவ்வளவு 6 மீட்டர். அப்போ அடிப்பக்கம் 3, ஹைட் வந்து 6ன்னு சொல்லும் பொழுது பரப்பளவு அரை BH, அரை பெருக்கல் 3 பெருக்கல் 6, 1 2 3 2 6ன்னு அடித்து போட்டிங்கன்னா மிச்சம் 3 9 சதுர சென்டிமீட்டர். அடுத்து நம்ம 2வதுக்கு போகலாமா? 2வது இது தாண்டா. அப்போ இது சொல்லும் பொழுது இதனுடைய பேஸ் வந்து என்னது அடிப்பக்கம் வந்து 8. இது வந்து இந்த குத்தா இருக்கிறது எவ்வளோன்னு கேட்டேன்னா கவனி, குத்தா இருக்கிறது வந்து ஆக்சுவலாக இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் 6, இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் 8. நம்மளுக்கு தேவை இந்த முக்கோணம் இது ஃபுல்லாக வேணும். இது ஃபுல்லாக வந்தால் தான் என்னது ஹைட்டு. அப்போ இந்த 6 8 கூட்டினீங்கன்னாத்தே உங்களுக்கு என்ன வருது, ஹைட்டு கிடைக்கிது. அப்போ வந்து அடிப்பக்கம் 8 மீட்டர், உயரம் வந்து 6 + 8 14 மீட்டர். இனி நம்ம போட்டுருவோமே பரப்பளவு அரை BHன்னு விட்டு அரை பெருக்கல் இந்த 8 பெருக்கல் இந்த 14 போட்டால் 1 2 2 4 2 8 14 4 56 சதுர மீட்டர் போட்டுறோம் இல்லையா? அடுத்து 3வதுக்கு வரலாமா? இதுதான் 3வதுல வந்து இது வந்து அடிப்பக்கம், இதுதான் என்னது உயரம். அப்போ அடிப்பக்கம் எவ்வளவு 8 மீட்டர். உயரம் பார்க்கும்பொழுது கவனி, இந்த உயரங்கிறது ஆக்சுவலாக இதிலிருந்து இது வரைக்கும் வரணும். அதாவது நான் ஒவ்வொன்றுக்கு முக்கோணம் பேரும் போட்டிருக்கேன், EGD. அப்போ EGDங்கிற முக்கோணத்தில் D வரைக்கும் சொல்லும் பொழுது ஹெச் வரைக்கும் தான் 10 மீட்டர், இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 5 மீட்டர். அப்போ நீ என்ன பண்ணணும், 10 5 15ன்னு வச்சுக்கணும் ஹைட்டை. அப்போ பரப்பளவு அரை BH, அரை பெருக்கல் 8 பெருக்கல் 15 போடுறோம், 1 2 4 2 8 4 5 எவ்வளோ போட்டுக்கிறோம், 60 போட்டுறோம். அது ஈஸி இல்லைம்மா, ரைட். அடுத்து நம்ம என்னத்துக்கு வரோம்னா வந்து கீழே இருக்கிற சரிவகத்துக்கு வர்றோம். அப்போ அந்த சரிவகம் அப்படிங்கிறது எது? சரிவகம் இதுதான், BCHE, இதுதான் என்னது சரிவகம். அந்த சரிவகத்தின் உயரம் 8 + 10ன்னு போட்டிருக்கிறேன். அப்போ ஏன் 8 + 10ன்னு சொல்லும் பொழுது இந்த சரிவகத்தில் இதிலிருந்து இது வரைக்கும் இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு 8, அதாவது இது 2 இணைப்பக்கங்கள் ஆகும் பொழுது இது என்ன ஆயிடுது, உயரமாயிருது. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு 8, இதிலிருந்து ஒரு வரைக்கும் 10. நம்மளுக்கு சரிவகத்தினுடைய பேஸ் வந்து இதிலிருந்து இது வரைக்கும் இருக்குது இல்லையா? அப்போ 2ஐ கூட்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சரிவகத்தின் உயரம் 8 + 10 = 18 மீட்டர் போட்டுறோம். இணைப்பக்கங்கள்னு சொல்லும்போது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு பக்கம் வந்து 3 மீட்டர் வச்சுக்கலாம். இது என்ன சொல்லியிருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்களா? அப்போ B = 8 மீட்டர் போட்டாச்சு. நம்ம பரப்பளவு அரை × H × A+B, அரை × Hக்கு பதிலாக 18, A+Bனா இந்த 3 + 8 போடுறோம், 1 2 2 9 18, 8 3 கூட்டினா 11, 11 99 என்ன போட்டிருக்கணும், சதுர மீட்டர் போட்டிருக்கணும், ரைட். இப்போ இந்த கொடுக்கப்பட்ட ஒழுங்கற்ற பலகோண வடிவங்களின் பரப்பளவு முக்கோணம் 1 2 3 4 + இந்த சரிவகம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா யூ வில் பி கெட்டிங் 244 சதுர மீட்டர் கிடைக்கும். அதுதான் வந்து கொடுக்கப்பட்ட இந்த வடிவத்தினுடைய பரப்பு. அப்போ இது நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி முழுக்கவே அந்த படத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து அதில் என்னென்ன வடிவங்கள் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய பரப்பளவுகளுக்கு ஃபார்முலா என்ன. சில இடங்களில் இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 2 சரிவகத்தினுடைய பரப்பளவை நம்ம வந்து இணைகரத்தினுடைய பரப்பளவை கூட்டிக்கிட்டோம், இங்கே கூட்டிக்கிட்டோம். ஆனால் இங்கேயெல்லாம் நிழலிட்ட பகுதின்னு சொல்லும்போது மொத்தத்துலேருந்து கழிக்கணும். எங்கே வந்து அப்படியே வச்சுக்கலாம், எங்கே வந்து கழிக்கணும், இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கெல்லாம் வடிவங்களை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய ஃபார்முலாவையும் தெரிஞ்சிருக்கணும். 8ஆம் வகுப்பு கணக்கு நம்ம வந்து 8ஆம் வகுப்பில் அறிவியல் மட்டும்தான்
போட்டுட்டு இருந்தோம். இப்போ கணக்கு போடுறோம். நீங்கள் அதை எல்லா பாடங்களையும் புரிஞ்சு படித்தா வந்து நம்ம மனசில் நம்ம நல்லா நிலைக்கும். அறிவியல் சொல்லும் பொழுது பாடங்களுக்கு வந்து புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற கேள்விகளுக்கான விடைகளை வந்து மேக்ஸிமம் புக்குக்குள்ளேயே குறித்து கொடுத்துக்கிறோம். புக்கில் இல்லாததுக்கு வந்து நம்ம எழுதி வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். நம்மளோட சேனலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, எத்தனாவது கேள்விக்கு இத்தனாவது பக்கம் ஆன்சர்னு சொல்லி அதோட நிறுத்தாமல் அது நீங்கள் எளிமையான முறையில் ஈஸியாக எப்படி மனப்பாடம் பண்ணலாம், மனசில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்மளாம் எக்ஸாம் பேப்பர் 10th நம்ம கரெக்ஷன் போனதுனால டு த பாயிண்ட் இவ்வளோ எழுதுனா இவ்வளோ மார்க் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா? அதனால் வந்து வதன்னு எழுத வேண்டியதில்லை, அந்த பாயிண்ட்டுக்கானது எழுதலாம். அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். 8வது பொறுத்தளவுக்கு எல்லா கிராமருமே நம்மளோட சேனலில் இருக்குது. கிராமர் சொல்லும் பொழுது பேசிக்லேருந்து பாருங்கள். நவுன்னா நவுன் போட்டு கிராமர் என்ஹான்ஸ், வேர்பு வேணுமா வேர்பு கிராமர் என்ஹான்ஸ்னு போய் பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. தேங்க்யூ.